ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ரீடிங் பண்ணலாம், எனர்ஜி ரீடிங் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஓகே ஃப்ளவர்ஸ் கையில் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சில மெசேஜ் சேனல் ஆச்சு. உங்களில் சில பேர் வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய சக்ஸஸ் அந்த ஒரு இதுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் போகிற அந்த சக்ஸஸை நோக்கி போகிற அந்த ஒரு பாத் வந்துட்டு கரெக்டான பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில விஷயம் வந்துட்டு ஒரு மேபி சில பேர் 3 விஷஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 3 சிக்னிஃபிகண்ட் 3 அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் மைண்டில் யோசிச்சுருந்தீங்க. என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறைஞ்சிருக்கு, ஹிடன். ஆனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் இப்போது எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமே நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி அந்த விஷயம் வந்துடும். டெய்லி உங்களுடைய விஷ் சொல்லிகிட்டே இருங்க, அஃபர்மேஷன் மாதிரி. அப்படி தான் எனக்கு இங்கே சேனல் ஆகுது. என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ, என்ன மாதிரியான ஒரு லைஃப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ டெய்லி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி டெய்லி சொல்லிகிட்டே இருங்க. பிளான் பண்ணுங்கள். என்ன மாதிரியான சில விஷயங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு டைரியில் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, போல்டாக இருங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிவீல் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு வந்துட்டு ரிவீல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகும். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாத அந்த விஷயத்துக்கான அந்த ஆன்சர், அந்த விஷயம் சீக்கிரமே உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மறைஞ்சு இருக்குன்னா அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்பவே ஒரு பெரிய லெவல், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். சில பேருக்கு இன்னும் ஒரு 2 விஷயம் உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். 2 விஷயம் இன்னும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் லைஃப்பில். ஃபேமிலி சேர்றதுக்கு சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம். பேரண்ட்ஸ், ஒரு குழந்தை, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது சேர்றதுக்கான அந்த ஒரு நேரம் எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. சில பேருக்கு நியூ ப்ரொபோசல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக லவ்ன்ற அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்குது லைஃப்பில். கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு பார்க்க முடியல, மறைஞ்சே தான் இருக்குது. ஆனால் சடன் வரப்போகுது. ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எவ்வளோ நேரம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள். இது ஒரு பெரிய மரம் மாதிரி தெரியுது எனக்கு. வேப்ப மரம் தெரியுது எனக்கு. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். வேப்ப மரம் தெரியுது. ரொம்பவே ஒரு அழகாக வளர்ந்துருக்கு. நல்லா பெருசாக, நல்லா ஒரு ஆலம் மரம் மாதிரி அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஃப்ளவர் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு 2-3 அந்த விங்ஸ் மாதிரி வந்திருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. அந்த ஃப்ளவர் நேம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட்
ப்ளஸ் லைட்டாக ஒரு ஷேட் மாதிரி ஏதோ ஒரு கலர் ஷேட் ஆகிட்டு அந்த மாதிரி ஃப்ளார் இருக்குது. சில பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், சில பேருக்கு உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளார் வாஷில் வச்சிட்ருக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் வர ஒவ்வொரு ஸ்மெல்ஸ், ஏதாவது ஸ்மெல் நீங்கள் உணர முடியுதுன்னா கவனம் வைங்க, என்ன மாதிரியான ஸ்மெல்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்றது. மேக் எ விஷ், மேக் எ விஷ், மேக் எ விஷ், இதுதான் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுடைய விஷ், இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு எதுனா ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய விஷ் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதுக்கான ப்ரேயர்ஸும் நான் பண்ணுறேன். நியாயமான விஷயம் கேட்க சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ஒரு எசகு புசுக்கான சில விஷயங்களை கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, நியாயமான விஷயங்களை கேளுங்க. எப்போவுமே லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் போயிட்டு நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு அவங்கள அங்கேருந்து நீங்கள் உங்கள் சைடில் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயஸ்லாம் உங்களுக்கு கிராண்ட் ஆகவே ஆகாது, எப்போவுமே கிராண்ட் ஆகாது. நல்ல விஷயம் கேளுங்க, உங்களுக்காக கேளுங்க, உங்கள் ஃபேமிலிக்காக கேளுங்க, உங்கள் ஃப்யூச்சருக்காக கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல விஷயங்களாக கேளுங்க கடவுள்கிட்ட. கடவுள் வந்துட்டு தெரியாமல் இல்லை, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்றது. சரியா? அதனால் வந்துட்டு நியாயமான ஒரு நல்ல இன்டென்ஷனில் கேட்கக்கூடிய எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் லைஃப்பில். விநாயகர் தெரிகிறாரு எனக்கு கண்ணுக்கு. விநாயகர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு கோயிலுக்கு போகிறதா இருக்கும், இல்லை விநாயகர் பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டாச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ளூ, சில பேர் ஆரஞ்சு, சில பேர் ப்ளூ, இது ரெண்டும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. சில பேர் பியூர் ஒயிட்டில் வச்சுருக்கீங்க. பட்டர்ஃப்ளை அண்ட் ட்ராகன் ஃப்ளை தெரியுது. பப்பாயா ஒரே ட்ரீஸாக தெரியுது. ஏன் ட்ரீஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பப்பாயா தெரியுது. மரம் பப்பாயா. பப்பாயா க்ரோத், எனக்கு தெரிஞ்சு பப்பாயான்றது க்ரோத், ஒரு நல்ல க்ரோத் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வருது. வேப்ப மரம்ன்றது உங்களுக்கு வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு வந்து மாக்காளி அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது, கிடைக்கிது இல்லை கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள் லைஃப்பில். ஓகே. சன்ஃப்ளவர், சன்ஃப்ளவர் சிக்னிஃபிகன்ஸ், பிரைட் ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர். டீ மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு. ஓகே ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? நேற்று வெளியில் போயிட்டு வந்து செம்ம டயர்ட். நேற்று நைட்டு நான் ரீடிங் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பயங்கர டயர்ட். ரொம்ப நாள் கழிச்சு வெளில போனால் அப்படி தான் ரொம்ப டயர்ட் ஆகிடும் சீக்கிரமாகவே. உங்களுக்கான விஷ் ஆன் தி வே, ஆன் தி வே, ஆன் தி வே. ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகே, ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. கன்ஃபியூஷனாக இருக்காதீங்க. உங்களை சுற்றி என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், பர்சன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் எதையுமே வந்துட்டு ஒரு கண்டுக்காமல் இருக்கு. சில டைம் அந்த வேர்ட்ஸ் எனக்கு வாயிலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரியும். ஆனால் சொல்கிறதுல வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லோ சிக்னிஃபிகன்ஸ் தெரியுதா? தெரியுதா? யாரோட கண்ணும் படக்கூடாது உங்களுக்கு. உங்களுடைய விஷஸில் யாரோட கண்ணும் படக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற பொசிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். யாரோட கண்ணும் படாது. ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுடைய 2 விஷ் உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அது உங்களுக்கு
ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. சில பேருக்கு அந்த 2 விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக நீங்கள் அதை செட் பண்ணியிருக்கீங்க மைண்டில் அந்த பிளானை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நியூ லைஃப் இதுவும் நியூ லைஃப் தான். இந்த கார்டு நியூ லைஃப். இது ஒரு உங்களோட லைஃப் நினச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னும் ஒரு விஷ் தான் சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு 2 விதமான விஷயங்களுக்கு டெய்லி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை மைண்டில் சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய விஷ் ஒரு நல்ல ஒரு உங்களுடைய பென்டக்கிள்ஸ் இப்போதைக்கு அப்ஸ் டவுன் சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பென்டக்கிள்ஸில் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. சில விஷயங்கள் எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சில பேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கான அந்த பென்டக்கிள்ஸ் கிடைக்கும். உங்களுக்கான அந்த உங்களுடைய விஷ், நீங்கள் நினைக்கிற அந்த விஷ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. வந்து கொண்டிருக்கிறது. கார்ட்ஸ் எடுக்காமலே தானாக வந்துட்டுருக்கு. ஓ மை காஷ். வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு அது வர அந்த விஷயம் உங்கள் கண்ணில் இருந்து மறைஞ்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சடனாக வந்துட்டு கிடைக்க போகுது. என்ன இன்னைக்கு செம ஒரு எனர்ஜி எல்லாமே சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. எந்த தடையும் இன்றி. ஓகே, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் டெய்லி அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுமோ சொல்லிகிட்டே இருங்க. விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குட் கர்மா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் வந்துட்டு கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குற பர்சனாக கிடையாது. மூவ் ஆன் சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இது உங்களுடைய வந்து குட் கர்மா. நீங்கள் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இது உங்களுடைய குட் கர்மா. வேறு யாரும் உங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. எந்த பர்சனாக இருக்கட்டும், எந்த ஒரு பாஸ்ட் எனர்ஜி இருக்கட்டும், எதுவுமே உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதா கிடையாது. இது நீங்கள் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இது உங்களோட குட் கர்மா. உங்களுடைய நல்ல விஷயங்கள், ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜாஸ்மின் மல்லிப்பூ சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேரோட நேம் கூட இருக்கலாம். ஜாஸ்மின் உங்களுக்கான ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது. ஜாஸ்மின் Son of Star. உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன், ஒரு உங்களுடைய சக்ஸஸ், அதை நோக்கி தான் நீங்கள் உங்கள் குதிரையில் போயிட்டுருக்கீங்க. தெரியுதா? உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன் இங்கே வெளிச்சம் கடவுள் காட்டிகிட்ருக்கிறாரு. அந்த வழியில் தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. எந்த விஷயமும் நீங்கள் வந்துட்டு யாருக்காகவும் ஸ்டாப் ஆகிறதா கிடையாது. யாருக்காகவும் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் ஆகிறதா கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் வந்துட்டு அது என்னன்னு எனக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது உங்களுக்கான எனர்ஜி இல்லை, எனக்கான எனர்ஜி தான். ரீடிங் அப்போ நடுவில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு.
ஆனால் உங்கள் விஷயம் நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்கள் லைஃப்காக, உங்களுடைய ஒரு கரியருக்காக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். டெய்லி அஃபர்மேஷன் மாதிரி விஷுவல் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்த சீக்கிரமாக நீங்கள் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் இருக்கணும். எப்போவுமே டெய்லி பாசிட்டிவாக தான் இருக்கணும். எந்த விதமான நெகட்டிவும் உங்கள்கிட்ட எடுத்துக்காதீங்க. நெகட்டிவும் யோசிக்காதீங்க. நடக்குமா நடக்காதான்றதையும் யோசிக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி ரீடிங் ஷார்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே கிளியராக உங்களுக்கு மெசேஜஸ் வந்துடுச்சு. சீக்கிரம் உடனே கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக இருக்கீங்க. ரொம்பவே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு கேட்குது எனக்கு. மாஸ்டர் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்குது. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விதத்தில் ஒரு நல்ல இன்டென்ஷனில் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குற என்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காம போகாதுன்னு கேட்குது எனக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமலாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். லேட் ஆனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். லேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால கடவுள் உங்களுக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஒரு எம்ப்ரர் எனர்ஜியில் இருக்கிறீங்க. அது எப்போவுமே மறக்காதீங்க. நீங்கள் ஒரு எம்ப்ரர். உங்கள் சுற்றி என்ன நடந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள், ட்ராமா, என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் நடந்தாலும் சரி, வீட்டில், வெளியில், ஆஃபீஸில், எந்த இடத்துல நடந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எம்ப்ரர். உங்களால் என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த விஷயத்த. ஓகே, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பயப்படாதீங்க. என்ன ஆகிடுமோ, என்ன நடக்குமோன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டவுட்டே வரக்கூடாது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு டவுட்ஸ் வரக்கூடாது. என்ன மாதிரியான கார்ட்ஸ்? 2 times கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுடைய நியூ லைஃப். சில பேருக்கு நியூ பார்ட்னர் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா, சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான நியூ பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு வராங்க. மற்றவங்களுடைய குடும்பத்தில் போய் கும்மி அடிக்காதீங்க. இது யாரும் ஒருத்தருக்கான மெசேஜ். ஒருத்தருக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் போய்ட்டு கும்மி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் கடவுள் உங்கள் லைஃப்பில் கும்மி அடிச்சிடுவார். வார்னிங். இது ஒருத்தருக்கான மெசேஜ். ஓகே, யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லாருக்கும் நல்லதே யோசிங்க. உங்களுக்கும் கடவுள் நல்லதே செய்வாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறன்றதுக்காக ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச விஷயமா கூட இருக்கட்டும். உங்களுக்கு இப்போது அந்த சந்தோஷம் வேணுன்றதுக்காக மற்றவங்க லைஃப்பை போய் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ரொம்பவே தப்பான விஷயம். ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, டேக் கேர். ஓகே, நம்பர் சொல்லலை, சாரி. உங்களுக்கு இன்னைக்கான ஒரு லக்கி நம்பர், லக்கி நம்பர் ஜாஸ்மின். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ஜாஸ்மின். தீபம் யாரை ஏற்றி வச்சுருக்கீங்களா? உங்கள் வாசலில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது தீபம். சில பேர் வந்துட்டு எப்போவுமே இல்லாத ஒரு பௌர்ணமி மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் யாரோ வந்துட்டு புதுசாக தீபம் ஏற்றி வச்ச மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் கேட்குது அந்த சென்டென்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே இல்லாத ஒரு இது மாதிரி இன்றைக்கி உங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் போகும். மேக் த விஷ். திரும்ப வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களோட விஷ் சொல்லிட்டுருங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி உங்களோட விஷ் சொல்லிட்டு இருங்க. நீங்கள் என்ன லைஃப்பில் விரும்புகிறீங்களோ, ஸ்டடீஸாக இருக்கட்டும், நீங்கள் ஃபாரின் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் டிலே ஆகுதுன்னா ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. பெட்டராக கிடைக்கும், அதை விட பெட்டராக கிடைக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் டவுன் ஆகாதீங்க. சரி, அது கிடைக்கிற வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயமா சில நல்ல விஷயங்கள் கற்றுக்கோங்க, படிங்க, நிறைய விஷயங்கள் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தள்ளி போகுதா, சில விஷயங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
நிறைய ஹோலி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் போங்க, சில பேர் போகணும்னு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் பிளான் பண்ணுறீங்களா, போயிட்டு வாங்க, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டில் பசங்க தொல்லை தாங்க முடியலையா, யாரோ ஒருத்தவங்களுக்கு பசங்க தொல்லை தாங்க முடியலையா, சால்வ் ஆகும். பாசிட்டிவாக இருங்க, அதை நம்ம சகிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பசங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வளர்ந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பசங்கனாலே பிரச்சனை தான், தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரமே சரியாயிடுவாங்க, அதை நினச்சி கவலைப்படாதீங்க. சீக்கிரம் கண்டிப்பாக எல்லாமே சால்வ் ஆகும். ஓகே, அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்ச எல்லா விஷயம் கிடைக்கும். இன்றைக்கான லக்கி நம்பர். ஏன் இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் நம்பர் கொடுக்குறாங்கன்னே தெரியல எனக்கு. 6 டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். 6 சேம் நம்பர். மேபி இதுக்கு முன்னே அந்த இது அன்றைக்கி கூட 6 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6 சில பேருக்கு 10, 6 and 10 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 and 10 சில பேருக்கு 4 நம்பராக வேணும்னா 6060 1616 சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு இந்த 4 நம்பர் வேணுன்றவங்களுக்கு. சில பேருக்கு 6, சில பேருக்கு 10. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகல, கன்ஃபியூஸ் பண்ணலாம்ல. ஓகே, சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் மேபி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள். சில பேருக்கு வந்துட்டு சின்னதாக எதனா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி, தலைக்கு வந்தது இதோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருசாக நடக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். எந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் என்னெல்லாம் இருக்கும், சின்னதாக வீட்லேயோ வெளியிலையோ, அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கீங்க நீங்கள். அந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தது. சில பேருக்கு இனி ஜாக்கிரதையாக இருங்க, பெரிய லெவல்லாம் போகாது, சின்ன சின்ன இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களை அலர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அதனால சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற பெரிய அந்த மாதிரிலாம் போகாது, சின்ன லெவல் ஆக்சிடெண்ட், சின்ன ஆக்சிடெண்ட் இருந்தாலும் கவனமாக இருங்க, அதை கூட தவிர்த்துடலாம். ஓகே, ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன இதோட பேர். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ண நேற்றுக்கு நான், செம்ம என்ஜாய்மெண்ட்டு, நல்ல ஃபீல் கிடச்சி. சன்ஃப்ளவர் சிக்னிஃபிகண்ட், ஜாஸ்மின் சிக்னிஃபிகண்ட், திரும்ப எனக்கு காட்டுறாங்க சன்ஃப்ளவர் அண்ட் ஜாஸ்மின். ஸோ உங்களுடைய பிரைட் ஃப்யூச்சர் ரொம்ப நியர்பை இருக்குது, பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டார்க்னஸில் ஒரு ஸ்பேஸில் நீங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் இருந்தாலும் சடனாக உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க போகிறார். நிச்சயம் 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 நிச்சயம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.